அப்ராட்ல இருக்கும் இந்த டம்ளர்ல குடிக்கிற நல்ல ஸ்டைல கப்லலாம் குடிக்க மாட்டியா? வெளியே போறோம் செருப்பு போட்டு வர ஷூஸ் போடணும்னு தெரியாதா? போக்கு நைஃபு எல்லாம் எதுக்கு இருக்கு? அதுல தான் சாப்பிடணும், கையில எல்லாம் சாப்பிடக்கூடாது. டீ கடை. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க வந்து எப்போவுமே இந்தியன்ஸை தாக்கி அப்படி தான் போடுவாங்க. நான் அந்த வீடியோ காட்டுறேன். ஒரு பொண்ணு டிக்டாக்ல கையில் சாப்பிடுது. அதுக்கு வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி அப்படிலாம் போட்டு Sure, have some. No, don't have some. Please don't. Oh, no. இதை வந்து கல்ச்சுரல் திங்குன்னு சொல்லாதீங்க அப்படின்றாங்க. சரி, ஸ்லாப்பி பர்கர்ஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அப்போ? எல்லாரும் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, அப்போ பர்கரை கையில் சாப்பிடலாமா, பீஸாவை கையில் சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அதோட ரிப்ளை என்னன்னா, அது வந்து ட்ரையாக இருக்கான். மேலே பிரெட் இருக்குது, கீழே பிரெட் இருக்குது. பீஸா பிரெட்டில் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது வந்து ட்ரை. அதாவது அவங்களுக்கு வந்து வெட்டாக கையில் சாப்பிட்றது தான் பிரச்சனை. என் கையு என் வாயு. நம்மளும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கோம். அதுக்காக நம்மளும் வந்துட்டு அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நம்ம இதுக்காக நம்மளை மாத்திக்கணும்னு ரொம்ப அவசியம் கிடையாது. கரெக்ட். சில விஷயங்கள், அதாவது எந்த மாதிரி விஷயங்கள்னா, இந்த என்பிஆருக்கு செலவு வச்ச மாதிரியா? ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, அது இப்போ வைக்கல, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அது ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸில் தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ இப்போ வைரலாக போச்சு. காந்தி சிலை இருந்திருக்கு. ஏன் நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு பார்க்கில் திருவள்ளுவர் சிலை இருக்குது. அதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா யாரும் இது வரைக்கும் யாரும் வாய்ஸ் ரேஸ் பண்ண மாதிரி தெரியல. அம்பேத்கரோட சிலை இருக்குது. அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி பெரிய தலைவர்களோட சிலை இருக்கிறது. அவங்க வந்து இந்த நாட்டுக்காக, நம்ம நாட்டுக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே அதை கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க சிலையை வைக்கிறதோ இதுவோ அதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே எனக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ம வந்து நியூயார்க் போனோம் ஞாபகம். அப்போது அந்த மேடம் டுசாட்ஸ் வேக்ஸ் மியூசியம் போனோம். அந்த வேக்ஸ் மியூசியமில் நம்ம என்ன பார்த்தோம்? காந்தி சிலை கிடையாது. மோடி கூட காந்தி சிலை இருந்திருக்கு, அதை எடுத்துட்டு இதை வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எடுத்துட்டுனா அது மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பாபா ராம்தேவ் பத்தாஞ்சலி அவர் வந்து ஒரு அரசியல்வாதியும் கிடையாது. மோடியோட இது வச்சிருந்தா கூட நம்ம வந்து ஓகே, அவர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா என்ன தெரியுமா, இதுல இப்ப நியூயார்க் சிட்டியோட மேயர் பார்த்தனா அவர் இந்தியன். ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல நிறைய இந்தியன்ஸ் தான் இருக்காங்க நியூயார்க் ஸ்டேட்ல. நம்ம ஊர்ல நடக்கிற பாலிடிக்ஸ் மாதிரி தான். இப்போ நமக்கு என்ன ஃபேவரபுளாக இருக்கோ, நமக்கு எது இதுவாக வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி திங்ஸை மாற்றிக்கிறது. ஆனால் என்ன எல்லாரும் மறந்துடுறாங்கன்னா, இது வேற கண்ட்ரின்றதை மறந்துடுறோம். நம்மளோட லேண்டில் போயிட்டு இன்னொருத்தவங்க வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது எப்படி இருக்கும்? After criticizing an Indian family for playing loud music at the beach, இவன் இந்தியன்ஸ் வந்து தனியாக இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு குரூப்பை ஜாயின் பண்ணுறோமா, அப்போ நமக்குள்ளே நம்ம எப்படி நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கலாம், நம்ம எப்படி நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு பார்க்குலேயோ இல்லை ஒரு பீச்சஸ்லேயோ போயிட்டு நம்ம போய் அதை காட்டுறோம் அப்படின்னா, அது மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் அது தப்பு கிடையாது. அது வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா அது தப்புன்னு நான் சொல்கிறேன். அதுக்காக நம்ம பாட்டு கேட்கக்கூடாது, நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னும் கிடையாது. ஏன்னா என் பார்ட்டி, நான் காசு கொடுத்து அந்த பார்க்கோட ரெக்ரியேஷன் ஏரியாவை நான் புக் பண்ணியிருக்கேன். அப்போ நான் பாட்டு போடக்கூடாதுன்னா அப்புறம் அது எப்படி? அது அப்படியே மொத்தமாக இது தப்புன்னு சொல்லிட முடியாது. அதுதான் சொல்கிறேன், நமக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. அந்த பவுண்ட்ரி படி நம்ம இருந்துக்கிட்டோம்னா, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம இருந்துட்டோம்னா நம்மளை யாரும் அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சாமி ஊர்வலம், ஒரு தேர், இது ஓகே யூஎஸ்ல நடக்கல, நியூசிலாண்டில் நடந்துச்சு. Around 50 protesters formed a human barrier, effectively blocking the Sikh procession. இங்கேயும் நடக்குது, ஓகேவா? அது வந்து நம்ம ரிலீஜியஸாக பார்த்தா அது கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். இப்போ ரெக்ரியேஷன் ஏரியாவை நான் ஏன் சொன்னேன்னா, ரெக்ரியேஷன் ஏரியான்றது ஒரு சின்ன ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே பாட்டு போட்டுக்கிறது வந்து பெரிய இம்பாக்ட். இப்போ நீ ரோட்டில் நீ தேர் இழுத்துட்டு நடக்கிறதுனா அது வந்து அது ஏரியாவாக அஃபெக்ட் ஆகுது. எக்ஸாக்ட்லி. இங்கே சவுண்டு ஜாஸ்தியாக வச்சு ஒரு ஆக்ஷன் படம் பார்த்தாலே கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க. ஆமாம், நாய்ஸ் பொல்யூஷன்றது வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம பேர் போனவங்க நாய்ஸ்க்கு, சரியா? நம்ம வந்து நாய்ஸான இடத்துல இருந்து தான் வந்திருக்கோம். இந்தியன்ஸ் ஆர் வெரி லவுட் பீப்புள் தான். ஆனால் அப்படிப்பட்ட நம்ம நாட்டிலே வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு பாடிட்டு இருந்தாலோ இல்லை ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாலோ அதுக்கும் எதிர்ப்புகள் வந்து தான் இருக்குது.
ஆப்வியஸாக நிறைய சர்ச்சஸ்க்கு நிறைய எதிர்ப்பு வந்திருக்கு. இது ஏன்னா லவுடாக இருக்காங்க, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது சண்டே மார்னிங்ன்ட்டுன்னு நிறைய நமக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது. என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இருக்கிற ஒரு லேண்ட்லேயே பிரச்சனை வரும்போது அப்படி இருக்கச்ச நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்கு வந்திருக்கோம். அப்போ அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அந்த அவேர்னஸ் இருக்கும்போது மற்றவங்களுக்கு பேசுறதுக்கு வழி இல்லை. அதுக்காக அவங்க சொல்கிற மாதிரி சாப்பாடு நீ வந்து கையில் சாப்பிட்றது எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னா அதுவும் ப்ராப்ளம். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் போட்டுக்கிட்டு அதுக்காக நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. பட் சரௌண்டிங்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவேராக இருக்கணும்னு சொல்கிறேன் நான். உனக்கு ஃபோக்கு ஸ்பூன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் நீ அதை சாப்பிடு, எங்களுக்கு கையில் சாப்பிட்றது எங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு கல்ச்சரல் திங்காக தான் நம்ம பார்க்கணும். அது வந்து எங்கள் கல்ச்சர் அப்படி தான். இவங்க வந்து இந்தியாவை வந்து நான் எப்படி ஒரு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியாக தான் அவங்க பார்க்குறாங்க. ஆஃப்ரிக்கா மாதிரி ஒரு கண்ட்ரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து மாற்றணும்னா நம்ம சில விஷயங்கள் மாற்றிக்கணும். நம்ம ரூட்ஸை மாற்றிக்கிட்டு இருக்கணுமா அப்படின்றது கேள்வி இல்லை. ஆனால் நம்ம மற்றவங்களையும் கன்சிடர் பண்ணணுன்றது தான் எடுத்து வைக்கிற பாயிண்ட்டு. வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி? பெரிய மாரல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் அவேராக இருந்துக்கிட்டாலே அது போதும். அதுக்காக நம்மளை மாற்றிக்கிட்டு நம்ம கல்ச்சரை விட்டு கொடுத்துட்டு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. மற்றவங்கள கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து சவுண்டு ஜாஸ்தியாக வச்சு பாட்டு கேட்குறோமா, அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஏன்னா நம்மலாம் இங்கே வரல, நம்ம கிட்ட ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் ஸ்கில் இருக்குன்னு தான் இங்கே எல்லாரையும் இதில் கூப்பிடுறாங்க. அப்படியே சும்மா ரேண்டமாக எல்லாரும்லாம் வர முடியாது. அதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, கேட்டகரி இருக்குது. ஏதோ பண்ணி ஏதோ வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் நம்ம வந்து இன்னொரு நாட்டில் இருக்கோம், நம்ம நாட்டில் இல்லை. நம்ம நாட்டிலேருந்து வந்திருக்கோம். நம்ம என்ன பண்ணாலும் நம்ம நாட்டை தான் அது போய் சேரும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கும் இருக்கணும்.